ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜேகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட்டு ஃபோட்டோ என்ஹான்ஸ் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நார்மலாக ஒரு லோ குவாலிட்டி ஃபோட்டோவை ஹை குவாலிட்டியாக மாற்றிக்க முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆப்ஸை யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸில் கண்டிப்பாக நிறைய ஆட்ஸ் வந்திருக்கும். இது மட்டும் கிடையாது, சில பெய்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் மணி பே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ரோவாக இருக்கட்டும், ப்ரீமியமாக இருக்கட்டும், விஐபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் வேணும்னா மணி பே பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓவராலாக ஆட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரி, பெய்ட் ஃபியூச்சர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் சரி, மணி பே பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ணவே முடியும். அதுவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபோட்டோ என்ஹான்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வேறு லெவலில் இருக்க போகுது. எந்த ஒரு ஆட்ஸும் கிடையாது, மணி பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் வாட்டர் மார்க் வருமானு கேட்டிங்கன்னா வாட்டர் மார்க்கும் வராது. அது என்ன ஆப், அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ என்ஹான்ஸ் ஆப் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆப்போட நேம் என்னென்னா ஃபோட்டோ டியூன், சரிங்களா? இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு யாரும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இந்த ஆப்போட லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அலோவ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ஆப் நமக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடுச்சு. ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோவ் கொடுத்தீங்க இல்லையா, நீங்கள் அலோவ் கொடுத்ததில் உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இதில் ஷோ ஆகும். அடுத்து ரிசல்ட் இருக்கும், கேமரா இருக்கும். நீங்கள் கேமராவை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்து கூட இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னே என்கிட்ட இருக்கிற நார்மல் ஃபோட்டோவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இப்போது செக் பண்ண போகிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ஜூம் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோட குவாலிட்டி உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த ஃபோட்டோஸை நம்ம ஆட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லோ குவாலிட்டி ஃபோட்டோவை நம்ம ஹை குவாலிட்டியாக மாற்றிக்க முடியும். அந்த ஆப் நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு ஃபோட்டோவை நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். என்ஹான்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிடுச்சு. பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ பிஃபோர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. நம்ம அடுத்து இருக்கிற ஃபோட்டோவையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோட்டோவை நான் இப்போ கொடுத்துருக்கேன். என்ஹான்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், பிஃபோர் ஃபோட்டோக்கும் ஆஃப்டர் ஃபோட்டோக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. ஆஃப்டர் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பக்காவாக வந்திருக்கு. இதையும் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கிற ஃபோட்டோவும் செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பிஃபோர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே மொக்கையாக இருக்குது. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செம்மையாக இருக்கும். இதையும் சேவ் கொடுத்துக்கலாம். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு செம்மையாக வந்திருக்கும். அதாவது நீங்கள் நார்மலாக பார்த்த ஃபோட்டோவுக்கும் இந்த ஃபோட்டோவுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.